श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சாய்நாதரின் ஆசிகளோடும் ஸ்ரீ ஏக்கிராத பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அனுகிரகத்தோடும் நாம் இன்று இந்த சத்சங்கத்தை தொடங்குவோம். குருச்சரித்திரம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து நம்ம ஒரு அத்தியாயமா பார்த்துட்டு வரோம். இந்த சரித்திரங்கள் மூலமா நமக்கு சொல்லப்படுது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம எப்படி அதை பின்பற்றணும், தவறுகளை எப்படி திருத்திக்கணும், இப்படி நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. கடந்த சில வாரங்களாக நம்ம சாவித்திரி அம்மையார் அப்படின்றவங்களுடைய கதையை பார்த்துட்டு வரோம். அந்த அம்மா தன்னுடைய கணவர் உயிர் பெறத்துக்காக என்னென்ன பண்ணாங்க, ஒரு பெண் எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், பதி தர்மம் அப்படின்னா என்ன, அந்த தர்மத்தை முகம் சுளிக்காம எப்படி செய்யறது, ருத்ராட்சைகள் போட்டுட்டா என்ன பலன், ருத்ராபிஷேகம், ஷோடசப்ர அபிஷேகம், அதெல்லாம் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவரோட ஸ்ரீகுருவை பார்க்கறதுக்காக போறாங்க. பார்த்துட்டு கேக்குறாங்க, சுவாமி, நான் நற்கதி அடையணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, இல்ல ஒரு மந்திரமாவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஸ்ரீகுரு சொல்றாரு, மந்திரம் அப்படின்றது எதுவும் கிடையாது, நீங்க உங்களுடைய கணவனை சேவிப்பதனாலே கிடைக்கக்கூடிய பலனை நற்கதிக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெண்களுக்கு மந்திரம் சொன்னா அது வீணாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியம்மா, நான் உன் மேல வச்சிருக்க அன்பால நான் ஒரு கதை சொல்றேன், அந்த பதி சேவையால எப்படி அவங்க நற்கதிக்கு சென்றாங்கன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி மந்திரம்னா என்ன? மந்திரம் அப்படின்றது ஒரு ஒலி வடிவில் உடைய புனிதமான சொற்களின் அக்ஷரங்களின் சேர்க்கை, அதுதான் மந்திரம். ஸ்லோகம், ஸ்தோத்திரம் எது ஒண்ணா சொல்லலாம். சோ அந்த நம்மள சொல்றதோ இல்ல கோயில்கள்ல சொல்லி பூஜை பண்றதோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, இப்போ அந்த அக்ஷரங்கள் சொல்லும் போது ஒலியில ஒரு வேவ்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு அலை நம்மளை சுத்தி போயிட்டேதான் இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அதை பிரதிபலிப்பு தான் அந்த அலைகள்ல இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நல்ல சொற்களை வாயில இருந்து, அதுக்கு சொல்லுவாங்க நல்ல சொற்களை சொல்லணும். அப்படி அந்த மந்திரங்களை நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல வைப் இருக்கும். இப்போ கோயிலுக்கு போனா எனக்கு அமைதியா இருக்கு, நான் சாந்தமா உணர்றேன் அப்படியெல்லாம் சொல்லும் போது அதுக்கு காரணம் அங்க திருப்பி 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 சுவாமியோட நாமங்கள் சொல்றது, மந்திரங்கள் சொல்றது, அவரை போற்றி பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்களால ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வின் பிரதிபலிப்பை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம நாமம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஓம் நாராயணாய நமக, ஓம் கேசவாய நமக அப்படி சொல்லும் போது நம்ம நாமம் மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம நாமம் சொல்லும் போது நம்ம முன்னாடி அந்த உருவம், அந்த சுவாமியோட அந்த அலங்காரமான ரூபம் நமக்கு வரணும். நாராயணனா எந்த ரூபத்துல இருக்கார், தாமோதரனா எந்த ரூபத்துல இருக்கார், அப்படி ஒன்னு சொல்லும் போது நிதானமா நம்ம பொறுமையா சொல்லணும். நமக்கு முன்னாடி அந்த ஸ்வரூபத்தை கொண்டு வரணும். அப்படி சொன்னா அதுவே பெரிய மந்திரம். சோ இந்த மந்திரங்கள் மோஸ்டா சான்ஸ்கிரிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில
மந்திரங்கள் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். சோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த ஸ்லோகங்களை நம்ம உச்சரிப்பு தெரிஞ்சுட்டு அழகா பிரசன்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ்ல வந்து இப்போ கான்னு எடுத்துக்கோங்க, நம்ம கல் சொல்லும் போதும் அந்த கா தான் யூஸ் பண்ணுவோம், கங்கை சொல்லும் போதும் அந்த கா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா சொல்லும் விதம் வேற மாதிரி இருக்கும். சான்ஸ்கிரிட்ல வந்து எல்லாமே வேற வேற, கக்க கன்னு இருக்கும், எல்லாமே வேற வேற. அப்போ அவங்க அதுக்குடைய அர்த்தத்துக்குடைய அந்த லெட்டர்ஸ் தான் போட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டா பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அதுவே நம்ம சாதாரணமா படிக்கிறதோ சொல்லிட்டோமோ தப்பா அப்படின்னா அது அர்த்தம் வேறவா மாறிடும். அதனால அதை சொல்லும் போது மட்டும் நம்ம உச்சரிப்புகள் நல்லா தெரிஞ்சுட்டு சொல்லணும். இப்போ இந்த மந்திரங்களை பத்தி சொல்ல ஸ்ரீகுரு சொல்றாரு, அம்மா நீ வந்து மந்திரம் கேட்ட மந்திரம்லாம் ஒண்ணும் வேணாம், பதிசேவை பண்ணாலே ரொம்ப முக்தி கிடைக்கும், உனக்கு நீ வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப ஸ்டார்ட் பண்றாரு அவர். ஒரு காலத்துல அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. நீண்ட நாட்களா நடக்குது அந்த போர். அரக்கர்களின் குரு வந்து சுக்கராச்சாரியார், தேவர்களின் குரு வந்து பிரகஸ்பதி. சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சுக்கராச்சாரியார் நீண்ட நாள் தவம் பெற்று ஒரு வரம் வாங்கியிருக்கார். மிருத சஞ்சீவினின்ற ஒரு மந்திரத்தை கிஃப்டா பெற்றிருக்காரு அவருடைய வரத்துக்கு. சோ அந்த மந்திரத்தோட பலன் என்னன்னா, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் அது. எத்தனை தடவை அவங்க இறந்தாலும் அவங்களை அந்த மந்திரம் சொன்னா உயிர் தெழுந்துருவாங்க. சோ இப்படியாக பெற்ற வரத்தால அவர் அந்த அரக்கர்கள் இவ்வளோ இறந்தாலும் அவர் உடனே உயிர் பெற்று வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சைட்ல எந்த லாஸும் இல்லை. ஆனா தேவர்களுடைய சைட்ல ரொம்ப லாஸா இருக்கு. அப்போ இந்திரன் வந்து சுவாமி கிட்ட போய் சிவன் கிட்ட சொல்றாங்க, சுவாமி இந்த மாதிரி உயிர்ப்பிச்சு வர்றதுனால போர் நீண்ட காலமா நடக்குது, நாங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம், இதுக்கு ஏதாவது உபாயம் பண்ணி எங்களை இதுல இருந்து காப்பாத்தணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, நந்தியை கூப்பிட்டு நீ சுக்கராச்சாரியை கைது பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் அதே மாதிரி போய் அவர் தியானத்துல இருக்கும்போது அவரை கூட்டிட்டு வந்து சுவாமி கிட்ட கொடுக்குறாங்க. சுவாமி அவரை முழுங்கிடுறாரு. சோ அப்போ சிவனோட வயிற்றுல சுக்கராச்சாரியர் இருக்கார். அவருக்கு தெரியுது நம்ம எங்க இருக்கணும். சோ இப்படி வெளியில வர்றது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது சுவாமி ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய சிறுநீர் மூலமா வெளியில வந்து உயிர் பெற்றுறார். உயிர் பெற்று திருப்பும் இதே மாதிரி அரக்கர்களை உருவாக்கிட்டே இருக்கார். அப்போ இந்திரன் வந்து இதுக்கு வேற ஏதாவது உபாயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி கிட்ட தேவகுரு கிட்ட போய் கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மந்திரத்தோட பலன் எப்படிப்பட்டதுன்னா, பெண் ஒருத்தி கேட்டாலும் சொன்னாலும் அது மூன்றாவது நபருக்கு தெரிந்தாலும் அந்த மந்திரத்தோட பயன் இல்லாமல் போயிடும், அது இதுவாகாது, பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, நீ வந்து போய் எப்படியாவது இந்த மந்திரத்தை செயலிக்க செய்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவருடைய பையன் கசன் அதே மாதிரி தன் தந்தை சொல்றதுக்காக அவரும் சுக்கராச்சாரியரை பார்க்க போயிட்டு, சுவாமி நான் ஒரு பிராமண பாலகன், எனக்கு வந்து உங்ககிட்ட உங்க பெருமையெல்லாம் கேட்டு உங்ககிட்ட எனக்கு படிக்கணும்னு ஆசை, நான் அதனால வந்திருக்கேன்னு சொல்லி ஜாயின் பண்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அவருடைய சுக்கராச்சாரியோட மகள் வந்து பக்கத்துல இருந்துட்டு இவனையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கசனையே பார்த்துட்டு இவர் வந்து யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ளே அவங்க சொல்லிடுறாங்க, இல்ல நீங்க அவனை சிறனா ஏத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் ஓகே சொல்லிட்டாரு. இப்படி இருக்க பட்சத்துல அரக்கர்களுக்கு கசன் வந்து தேவர்கள் கிட்ட இருந்து வந்தது தெரிஞ்சிடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவரை காட்டுக்கு போற சமயமா பார்த்து அவரை கொன்னு போட்டுறாங்க. சோ அன்னைய ஈவினிங் வந்து கசன் வீட்டுக்கு வராதனால அவங்க பொண்ணு வந்து கேக்குறாங்க சுக்கராச்சாரிட்ட, அப்பா இன்னைக்கு வரல, எங்க இருக்காங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவரு தன்னோட அகக்கண்ணால பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் மாண்டது தெரிஞ்சிடுது. சரி தன் மக வருத்தப்படுவாளேன்னு சொல்லி அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி உயிர்ப்பிச்சு அவன் வீட்டுக்கு வருவாங்க. செகண்ட் டைமும் இதே மாதிரி தெரிஞ்சு அரக்கர்கள் வந்து
அவரை இந்த தடவை கொண்டு எரிச்சிடுவாங்க. எரிச்சுட்டு அந்த சாம்பலை நாலா பக்கமும் தூவி விட்டுடுவாங்க. அப்பயும் இதே மாதிரி அவர் திருப்பி ஒரு ஜனனம் கொடுப்பாரு அந்த மந்திரத்தை வச்சு. தேர்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எப்படி கொடுத்தாலும் திருப்பி திருப்பி உயிர் பிச்சு வராரு இல்லையா, அதனால சுக்கராச்சாரியருக்கே கொடுத்துருவோம் அந்த சாம்பல்னு சொல்லி தண்ணியில கலைச்சி அவருக்கு கொடுத்துருவாங்க. அவரும் குடிச்சிருவார். இப்போ கசன் வந்து அவரோட வயிற்றுல இருக்காங்க. அப்போ மகள் வந்து கேட்பா, இந்த மாதிரி அவர் வரலப்பா, எங்கன்னு பார்த்து சொல்லுங்கன்னா, இவரை தன்னோட அகக்கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிடும் தன்னுடைய வயிற்றுலதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாரு, அம்மா உனக்கு எதுக்காக நீ அவனை உயிர்ப்பிக்க சொல்ற? அவன் வந்து இப்போ என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கான். அவனை உயிர்ப்பிச்சா நான் இறந்துருவேன். இதனால இந்த அரக்கர் குலமே அழிஞ்சிடக்கூடிய நாசமாகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால நீ அது வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார். ஆனா பிடிவாதமா அவன் என்ன பண்ணுவான்னா, இல்ல எனக்கு வேணும், நீங்க எப்படியாவது அவரை உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கேட்பா. நீங்க இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து நீங்க உயிர்ப்பிச்ச உடனே நான் அந்த மந்திரத்தை சொல்லி உங்களை உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். அவருக்கு தெரிஞ்சிடும் இதனுடைய பலன் என்னன்றது. அவரு பெரிய குருவாச்சு இல்லைங்களா, அவருக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் மகளோட விருப்பத்துக்கு சிவிசாய்ச்சி செய்வாரு. அதே மாதிரி கசன் உயிர் பெறுவான். இந்த அம்மாவும் வந்து மந்திரத்தை சொல்லி அவங்க அப்பாவை உயிர்ப்பிக்க செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல பெண் ஒருத்தி மந்திரத்தை சொன்னதுனாலும் மூன்றாமான கசன் கேட்டதுனாலையும் அந்த மந்திரத்தோட பலன் இல்லாம போயிடுச்சு. அந்த போர்ல அரக்கர்கள் தோல்வியை தழுவினாங்க. இது பெண்களுக்கு மந்திரம் சொன்னா பலிக்காதா அப்படி கிடையாது. மந்திரங்கள் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா, அந்த உச்சரிப்பு, அதற்கான நேரம், இதெல்லாம் வந்து ஒதுக்கி செய்யணும். ஒரு பெண்ணா இருந்து இந்த லௌகீக வாழ்க்கையில இருந்து அதற்கான நியமங்களை கடைப்பிடிச்சு செய்யறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜென்ரலா சொல்லுவாங்க, பெண்கள் கிட்ட ரகசியம் தங்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள அதை வச்சுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது. அதாவது பெண் வந்து மிகப்பெரிய பலசாலி, ஆண்களை விட பலத்துல ரொம்ப பெரிய ஆள். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிரகிச்சுக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு உடனே அதை சொல்லிட்டாதான் நல்லது. இதை நீங்க நார்மலான லைஃப்ல நம்ம பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பெண் வந்து தன் தந்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்தா, அவரு வயிற்றுக்குள்ள கசன் இருக்கான், சோ நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல சொன்னா தன் அப்பாவுடைய உயிருக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் பிடிவாதம், இந்த பிடிவாதத்தால நீங்க சொல்லி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்குறேன் உங்களையும் அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த குணங்கள் இயற்கையானது. இப்போ ஒரு விளையாட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 பேர் லைனா பின்னாடி நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஒரு வேர்ட் சொல்றாங்க. செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க செகண்ட் இருக்கவங்க கிட்ட சொல்லணும், அந்த செகண்ட்ல இருக்கவங்க தேர்ட், இப்படி எண்டு போகணும் அந்த வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை எண்டுல இருக்கவங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட்ல சொன்னவங்க கிட்ட கொடுத்த வார்த்தைக்கும் எண்டுல சொல்றவங்க கடைசியா சொல்றவங்க வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு லேடி தத்துவ ஞானி இருந்தாங்க, கார்கி வாசக்னவி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கதான் முதல் பெண் தத்துவ ஞானி. அவங்க வந்து பிரம்மம், அந்த ருக்வேதம் கூட படிச்சிருக்காங்க. அவர்கள் தான் அந்த முனிவர்களின் வழியில வரக்கூடிய முதல் பெண் தத்துவ ஞானின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த எல்லாமும் மந்திரோபதேசத்துல எல்லாமே பெற்றிருக்காங்க. சோ சுவாமி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த மந்திரங்கள் இதெல்லாம் வந்து சில தவறுகள் ஏற்படலாம், கண்டினியூவா செய்ய முடியாம போலாம். அந்த மாதிரி இருக்க பட்சத்துல நான் உனக்கு வேற ஒரு விரதம் சொல்றேம்மா, அதை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சுவாமி சொல்லுங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி சாஸ்திரியமா கேக்குறாங்க. அப்போ ஸ்ரீகுரு என்ன சொல்றாருன்னா, திங்கட்கிழமை விரதம்னு அப்படி ஒண்ணு இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, அதுக்கான ஒரு கதை உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கதைய ஸ்டார்ட் பண்றாங்க. சித்திரவர்மன்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார் ஆரியாவதன் என்ற ஊரை. அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப நாளா. அவர் என்ன பண்றாரு,
சிவனை நினைத்து பூஜை பண்ணி அவருக்கு அதனோட கருணையினால் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு சீமந்தினின்ற பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. அப்படி வளர்த்துட்டு வர காலகட்டத்துல அவங்க ராஜ்யசபையை பார்க்க முனிவர்கள் வருவாங்க இல்லையா? அப்படி வரும்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்து பாக்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா இந்த பெண்ணோட 16வது வயது இருக்கும்போது அவங்க விதவையாகக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டவன அந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் நகர்ந்துட்டே வருது. அப்போ அவருடைய அரசவைக்கு யாக்ஞவல்லகர் மைத்ரேயின்ற அந்த தம்பதியினர் வந்து வராங்க. அந்த அரசவையில இருக்கும்போது அந்த பெண் போய் சொல்றா, அம்மா நான் வந்து எல்லா பூஜையும் பண்றேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு நிர்கதியான ஒரு நெருடலான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நான் என்னை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி, இதை நீக்குவதற்கு ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, அந்தம்மா நீ எதுவும் பண்ண வேணாம், திங்கட்கிழமை காலையில எழுந்து விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்ன குளிச்சுட்டு சிவபார்வதி உமாமகேஸ்வர பூஜை பண்ணு, அது உனக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூஜை எப்படி பண்றது, நீ காலையில விடிய காலையில எழுந்து சுவாமிக்கு பீடம் அமைச்சு அபிஷேகம் பண்ணி சந்தனம், அக்ஷதை, தூபம், தீபம், நைவேத்தியம், மந்திர ஜபம் எல்லாமே பண்ணி சுவாமிய துதிச்சுக்கோ, சேவிச்சுக்கோ, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பெண்ணும் அவங்க சொன்ன நாள்ல இருந்து திங்கட்கிழமையான அந்த விரதத்தை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு கல்யாண பருவ வயது வருது, கல்யாணம் நடக்குது. அதே மாதிரி அந்த 14th ஏஜ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய கணவன் சந்திரகாந்தகன் அவர் வந்து வீரர்களோட யமுனா நதியில போயிட்டு இருக்காரு. அப்போ படகு வந்து கவிழ்ந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ சந்திரகாந்தகன் மட்டும் நீரில மூழ்கியாச்சு. அவருடைய சடலம் எங்க பார்த்தாலும் கிடைக்கல. வீரர்கள் 2 நாளா தேடுறாங்க, கிடைக்கல. இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ அவருடைய சடலம் கிடைக்கிற வரைக்கும் நீ வந்து எந்த விதமான மனசுல எந்த விதமான எண்ணங்களையும் கொண்டு வராத, நீ பாட்டு உன்னுடைய பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாமான்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணும் அதே மாதிரி தன்னுடைய பூஜைகளை நிறுத்தாம நியமமா பண்ணிட்டே வராங்க. இப்படி தண்ணியில விழுந்துட்டாரு இல்லையா அந்த சந்திரகாந்தகன், அவர் என்ன பண்ணாரு, தட்சகன்ற ஒரு நாகலோக அரசன் கிட்ட கிடைச்சி அவர் இவரை பார்த்து இவரை உயிர்ப்பிச்சு, என்ன நீ இங்கே இருந்துருங்க, நீங்க சிவனோட அனுகிரகம் பெற்றதாலதான் உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது, நீங்க அங்க இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சுவாமி, நான் வந்து என் ஒய்ஃப் இந்த மாதிரி திங்கட்கிழமை விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு வந்தாங்க, அந்த பூஜையின் பலன்தான் என் உயிரை காத்தது, நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை தெரியப்படுத்துறதுக்காக அவங்க மனம் உடைஞ்சிருப்பாங்க, நான் இருக்கேன்னு சொல்லணும், அதனால நான் கண்டிப்பா போகணும், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அவரும் ஒரு வேகமா செல்லக்கூடிய ஒரு குதிரையை பரிசளித்து அவரை அனுப்பி வைக்கிறார். இவர் எங்க அந்த யமுனா நதியில விழுந்தாரோ அந்த இடத்துலயே வெளியில வரார். வந்துட்டு கரையில வந்து பார்த்தா ஒரு சோகமா வடிவான ஒரு பெண் வந்து தன்னை கிராஸ் பண்ணி போறாங்க. போகும்போது இவர் பார்த்துட்டு இது நம்ம ஒய்ஃபா இருக்குமாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி வரக்கூடிய தோள்கள் கிட்ட கேட்கிறாரு, என்ன இவங்க இவ்வளவு சோகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் வந்து உங்க கணவர் வந்து இன்னும் ஓரிரு நாள் உங்களை வந்து சேர்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறார். போயிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை எப்படி இருக்கு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட வந்து இந்த அம்மையார திருப்பியும் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழறாங்க. இப்போ இந்த இடத்துல விரதம் இருக்கணுமா, விரதம் இருந்தாதான் இந்த பலன் வருமா அப்படின்னு தோணும்.
அதாவது இந்த விரதங்கள், கோரிக்கைகள் வச்சு நம்ம சுத்துறது, இது எல்லாமே நம்மளை நாம தூய்மைப்படுத்துறதுக்கு தான். இப்போ இந்த விரதம் போ நான் ஃபுல் பட்னியா இருக்கும், பாபா சரித்திரத்துல எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டார் சுவாமி வந்து நீ பசியோட இருந்து எனக்கு ஆராதனை பண்ணாது. அதே மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை வச்சு நம்மளுடைய, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து 21 தடவை சுத்துறது சுவாமிய, இல்ல 108 தடவை சுத்துறது, 1000 அந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிட்டு செய்யறாங்க. அந்த செயல்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம மனசுல சுவாமிய வந்து நினைச்சுக்கணுமா, நினைச்சிட்டு நம்மளுடைய ஒரு ஒரு சுற்றுக்கும் முதல்ல கையெழுத்து அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவா அவருடைய நாமம் சொல்லிட்டு தான் அந்த சுற்று முடிக்கணும். தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் நாமம் சொல்லணும், கையெழுத்து கும்பிடணுமா. இப்ப அப்படியா போயிட்டு இருக்காங்க. அவங்க சுத்த ஆரம்பிக்கும் போதவே மனசு ஃபாஸ்டா எதிர்க்க வரவங்க, பக்கத்துல வயசானவங்க, கர்ப்பிணிகள் யாரையும் பார்க்கறது இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சணும். 10 சுத்து 8 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன், அப்போ மீதி இருக்க சுத்து எத்தனை நிமிஷத்துல முடிப்பேன். அப்படிதான் பண்றாங்களே தவிர்த்து சுவாமிய மனசுக்குள்ள கொண்டு வந்து அது செய்யறது கிடையாது. அதே மந்திரத்தால மட்டுமே, மந்திரம் சொன்னாங்க இல்ல விரதம் இருந்தாங்க, இப்படிதான் சுவாமி அருள் புரிஞ்சிருக்காரா? கிடையாது. பூசலார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அடியார். அவரு தன்னுடைய வறுமை நிலையிலும் அந்த வருவாய்க்குள்ள சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரால சேமிக்கவே முடியல. வரக்கூடிய அடியார்களுக்கு சேவை செய்யறதுலயே தன்னுடைய வரக்கூடிய அந்த பணமும் கரைஞ்சு போகுது, செல்வமும். அப்போ அவர் என்ன நினைச்சிட்டாரு, தன்னுடைய எண்ணத்தை வந்து அவர் கைவிடல. ரொம்ப பக்தியா, இன்னும் அதி நம்பிக்கையோட, அதாவது ரொம்ப செய்யணும்ன்ற ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க வெறி, அந்த ஒரு சுவாமிக்கு நம்ம எப்படியாவது கோயில் கட்டியே ஆகணும். ஏன் அதை வெளியில தான் கட்டணுமா என்ன, நம்ம மனசுக்குள்ளே கட்டலாம்னு சொல்லி தன் மனசுக்குள்ளே கோயில் கட்டினார். பூமி பூஜை பண்ணார், ஒரு கல்லை எடுத்து வச்சார், தச்சரை செலக்ட் பண்ணார், அங்க வரக்கூடிய அந்த கல் சுமப்பவர்கள், மண் சுமப்பவர்கள் அவங்க எல்லாம் மனசுல கொண்டு வந்தார். அவரு ஒரு ஸ்டேஜுக்கும் சுவாமியை எப்படி வைக்கணும், எந்த இடத்துல எந்த சிலை வைக்கணும், எந்த பூ வைக்கணும், எப்படிப்பட்ட கண்கள் வேணும் சுவாமிக்கு, இப்படி ஒன்னையும் ரசிச்சு ரசிச்சு அவருக்கு அந்த மனசுல கோயில் கட்டினதையே தூங்க வரலையா அவருக்கு. நைட்டுக்கு பகல் தூங்க மாட்டாராம். அப்படி பண்ணி கட்டிட்டார். கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு டேட் பார்க்கணும்னு சொல்லி, இது விளையாட்டா இருக்கும் நம்ம சொல்றவங்களுக்கோ இப்பத்தி காலத்து பசங்களுக்கு சொன்னோமா ரொம்ப விளையாட்டா இருக்கும். ஆனா அவர் பாருங்களேன், அந்த மனசுக்குள்ள கட்டின கோயிலுக்கு டைம் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டார், டேட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாரு, டைமும் பிக்ஸ் பண்ணிட்டார். இதே சந்தர்ப்பத்துல காஞ்சி நகர்ல காடவர் போன்ற ஒரு அரசன் வந்து ஒரு சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அவருடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றி அவர் அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணி அந்த ஆலயமும் கும்பாபிஷேகத்துக்கு ரெடியா இருக்கு. அப்போ அதே நாள் பூசலார் என்ன நாள் ஏற்படுத்தி நம்ம பண்ணணும்னு நினைச்சாரோ அதே நாள் தான் அந்த அரசரும் அந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இப்போ இங்க ஈஸ்வரன் வந்து சுவாமி வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பக்தனுடைய அந்த அன்பால் கட்டப்பட்ட கோயில் உலகம் அறியணும் இல்லையா, அந்த பக்தி, அந்த அன்பு, அந்த காதல் அது தெரியணும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, சுவாமி வந்து அரசன் கிட்ட கனவுல வந்து சொல்றார், நான் வந்து நாளைக்கு பூசலார் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்துல எழுந்தருள திருவள்ளம் வச்சிருக்கேன், அதனால நீங்க இன்னொரு நாள் பாத்துக்கங்கன்னு சொல்ற கனவுல. இவருக்கு ராஜா எழுந்து பார்த்த உடனே, என்ன இது பூசலார் சொல்லி சொல்றாங்களே, அப்ப நம்மளை விட ரொம்ப பிரம்மாண்டமா அவர் கட்டிட்டார் போல இருக்கே, அதனால அவர் சுவாமி அங்க போயிருன்னு சொல்றாரே, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொல்லி விடிய காலத்தை தன்னுடைய சேவர்களுக்கிட்ட சொல்லி நாலாபுரமும் தேட சொல்றாரு. பூசலார் கட்டிய கோவில் எங்க இருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு கோவிலே இல்ல அரசே அப்படின்னு. அவருக்கு இல்ல, இதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பூசலாரை பத்தி விசாரிக்கிறார். இங்க விசாரிக்கிறவங்க பார்த்தவங்க எல்லாமே சொல்றாங்க,
அவர் ஒரு சாதாரண அடியார். அவர் எங்க சார் கோயில் கட்டுவாரு? அவருக்கு கோயில்லாம் கட்டுறதுக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ராஜா என்ன பண்ணாரு, நேரா அவரை போய் பார்க்க போயிட்டார். போய் பார்க்கிறார். பார்த்து அவர் காலடியில விழுந்து, சுவாமி நீங்க கட்டின கோயில் தான் எங்க இருக்கு, அதுக்கு இன்னைக்கு குடமுழுக்காமே, அதுல நான் கலந்துக்கணும், நான் என்னோட சுவாமிய தரிசனம் பண்ணணும் அதுல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டோன்னே பூசலாருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவர் மனசுல கட்டின கோயில அவர் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல, யார்கிட்டயும் எந்த விஷயம் இதை பத்தி சொல்லல. ஆனா சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நான் இங்கதான் வருவேன்னு சொல்லியிருக்கார் பாருங்களேன். அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த பக்தி, அந்த காதல் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுவாமியால. அவர் என்ன பண்றாரு, உண்மையை சொல்லி ராஜா கிட்ட இதே மாதிரி அந்த கோயில ஒரு கோவிலை கட்டி அதுல கும்பாபிஷேகம் பண்ணி சுவாமியை வர வைக்கணும். சோ நம்மளுடைய மந்திரங்கள், விரதங்கள் இது எல்லாமே எதுக்குன்னா, நாம சாமியோட அவரோட டிராவல் பண்றதுக்கு, அவருடைய நமக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை ஏற்படுறதுக்கு தான். இப்போ இந்த சத்சங்கங்கள், பாராயணங்கள் இதெல்லாம் நம்மள பண்ண சொல்றது இருக்கு. எப்பயுமே நாம வெளி உலக சஞ்சாரத்துல இருந்துட்டோமா, அதுல நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மனம் எப்பவுமே எதுக்கு அட்ராக்ட் ஆகும், சீக்கிரமா நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இத ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம், அதனாலதான் வீட்டுல ஸ்லோகம் சொல்லுங்க, விபூதி வச்சுக்கோங்க, மந்திரமாவது நீருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திருநீரே மந்திரம் தானா. அப்ப எவ்வளவு சுலபமா சொல்லியிருக்காங்க பாரு நம்ம மகான்கள், நம்ம அடியார்கள் எல்லாம். சோ நம்ம அந்த வைப்புக்குள்ள நம்ம போகணும். அப்ப நல்ல எண்ணங்கள் வரும். நம்ம மாஸ்டர் அவர்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் திருப்பி கொண்டு நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. இந்த சேவையை அவர் டெடிகேஷனோட ஃபுல்லா செய்யணுன்றதுனால நான் பார்த்து கொண்டிருந்த வேலையை கூட விட்டுட்டு இதுல தன்னுடைய காலத்தை சேவையை தொடர்ந்தார். எந்த இடத்துல கேள்வி கேட்கப்பட்டாலும் அதுக்கு உண்மையான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சுவாமியை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பதில் சொன்னார். நிறைய புத்தகங்கள் எழுதினார். நம்ம இந்த சத்சங்கம் மூலமா நமக்குள்ளேயே, நம்ம பந்துக்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது நம்மளால உணர முடியும். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. அதுக்கெல்லாம் இந்த சத்சங்கம் தான் ஒரு பெரிய வரம். அத நம்ம மிஸ் பண்ணாம கேட்டுக்கணும். கேட்டுக்கிறத நம்ம உள் வாங்கிட்டு நம்மளால முடிஞ்சத ஷேர் பண்ணணும். நல்ல விஷயங்களை ஒரு 4 பேருக்கு சொல்லணும். ஆச்சார் அவரின் அனுகிரகத்தோடு நான் இந்த சத்சங்கத்தை முடித்துக்கொள்கிறேன். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.